நம்ம இப்போ வந்து கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாலிட்டியில் கிளாஸ் 6th டேர்ம் 3 லெசன் நம்பர் 1 தேசிய சின்னங்கள் இதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 173 இதில் வந்து நம்ம 8 பாயிண்ட்ஸ் நேற்று பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது 9th பாயிண்ட்டு. ஸோ கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்தியா தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டின் பழைய மரம் வந்து ஒரு ஆலமரம் இருக்குது. ஸோ அந்த ஆலமரத்தை வந்து கொல்கத்தா அவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது அடையாறில் தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கே வந்து அங்கேயும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்ட கூடு போல் இருந்தது. அதாவது கூடு கட்டி வாழ்றது இது பறவைகள் தானே. ஸோ இந்த காய்ந்த இலைகள் சருகுகள் ஆனால் அதே போல் வந்து வேறு எந்த உயிரினம் ஓகேவா உயிரினத்தோடு கூடாக இருக்கும். அதாவது அங்கே ஒரு கூடு பார்க்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தா கண்டினியூஷன் புரியும். அப்போது இது வந்து எதோட கூடாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து பேர்ட்ஸோட கிடையாது, ராஜநாகம் கிங் கோப்ராவுக்கு தான் வந்து அதே மாதிரி ஓகேவா காய்ந்த இலைகள் சருகுகள் இதெல்லாம் வச்சு கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்டு அங்கே வாழ்கிறது வந்து ராஜநாகம். இந்த ராஜநாகம் வந்து முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உலகிலேயே கூடு கட்டி எதை வைத்து அப்படின்னா காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கட்டப்படுறது எது கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகையில் ஒரே ஒரு பாம்பு எது அப்படின்னா ராஜநாகம். ஓகே, கிங் கோப்ரா. இது வந்து 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட உலகிலேயே மிக நீளமான பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.